ஒரு துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அந்த துரைமுருகன் மற்றவங்களும் அந்த கூட்டத்துக்கு அப்புறம்தான் அவங்க நிலை அடியோடு மாறிடுச்சு. திமுகவை கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸை விஜய் பக்கம் திருப்பிட்டாங்க, ஃபோக்கஸை தாவேக்கா கிட்ட திருப்பிட்டாங்க. அதுக்கு பின்னால் சபரீசன், ஏவா வேலு, அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ தான் எல்லாமே விலைக்கு தானே, வாக்குகளையே விலை கொடுத்து வாங்குகிறார்கள், கட்சியையே கூட்டணிக்கு விலை கொடுத்து வாங்குகிற வல்லமை படைத்த கட்சியாக திமுக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி யூடியூப்பில் அவங்களுக்காக பேசுகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் ஒரு செலவை எடுத்து கொடுத்தா நம்ம நேரடியாக அட்டாக் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இறங்கி அது நமக்கு எதிர் விலையை கொண்டு வந்துடும். அப்போ வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி நீ அடிப்பா, அவுட் சோர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் எனக்கு என்னவோ நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்னும் அவர்களுடைய கட்சியின் சரிவை வேகப்படுத்தும், விரைவுபடுத்தும். அவங்க இதுவரையில் அவங்க சேர்த்து வச்சுருந்த அந்த மக்கள் நல்லெண்ணத்தை, ஆதரவை ரொம்ப வேகமாக இழந்துருவாங்க. 2026 தேர்தலில் அவங்க நிச்சயமாக உறுதியாக 50% அவர்களுடைய ஆதரவை, மக்கள் ஆதரவை இழந்துருவாங்க உறுதியாக. அப்படின்னா இன்றைக்கி 8%னா கண்டிப்பாக 4% இப்போவே போயிடுச்சு. இன்னும் 80 நாள் இருக்கு இல்லையா. இதில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ எல்லாத்துக்கும் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதுவும்